குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 29/11/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:15. திதி இன்று காலை 9:23 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 11:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் இன்று மாலை 5:34 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இரவு 10:13 வரை பத்திரை கரணம், பின்பு சகுனி. அமிர்த யோகம், அதாவது இன்றைய தினம் அமிர்தாதி யோகம் காலை 6:14 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:30 5 மணி வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 11:32 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு. இன்றைய தினம் மாத சிவராத்திரி, சுப முகூர்த்த நாள், சமநோக்கு நாள். இன்றைய தினம் இன்றைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் 5 ஏலக்காய் மட்டும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம அந்த நட்சத்திரங்களை பத்தி பார்த்துட்டு வந்தோம். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிக சிறப்பு தான். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. குடும்பத்தில் அமைதி எல்லாமே, மகாலட்சுமி கடாட்சம், பண வரவு எல்லாம் இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். தனுசில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று, கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான். இப்பொழுது நம்ம இந்த நட்சத்திரங்களுக்கான பாவங்கள் தோஷங்கள் விலக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். அதற்கு முன்பு இந்த ஸ்ரீயந்திரத்தை பத்தி நான் நிறைய சொல்லிட்டு வந்தேன். இந்த ஸ்ரீயந்திரம் அப்படின்னு சொல்லும் போது ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்டது. பெண், ஏழை பெண் வீட்டிற்கு இவர் செல்வார். இவர் யாசகம் கேட்கும் போது அந்த பெண்ணிடம் எதுவுமே இருக்காது. அப்போ ஒரு என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்போ வறுமையில இருக்கும்போது அந்த பெண் அழுவா, எனக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லையேன்னு. அப்ப அவர் என்ன செய்வார், ஒரு நெல்லிக்கனியை கொடுத்து, இந்த நெல்லிக்கனியை வச்சுக்கிட்டு நீ ஒரு ஸ்லோகம் சொல்ற, அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீயந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை பூஜை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுமா அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்லு. நான் ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு, இது பெரிய ப்ராசஸ். இது ஷார்ட்டா உங்களுக்கு இதனுடைய தாத்பரியம் என்ன அது மட்டும் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்கம் ஹரேக புலக பூஷணமாச்சிரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கிங்கிருதிராகில விபூதிரவாங்கலீலா மாங்கல்ய தாஸ்மம மங்கள தேவதாயகா அப்படின்னு வரும். அது தினந்தோறும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையில, அதுவும் இந்த ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீயந்திரம் வச்சு பூஜிச்சு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை படித்து இந்த நெல்லிக்கனியில் வெள்ளிக்கிழமையில் தீபமிட்டு யார் ஒருவர் செய்கிறார்களோ அந்த வீட்டில் என்றென்றும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். இது கேரளால அந்த வீடே இருக்கு. அந்த வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமையில இருந்தப்போ அந்த வீட்டுலதான் இருந்தாங்க. அந்த வீட்டுலதான் அவரு ஆதிசங்கரர் அந்த பெண்ணுக்கு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அருளி ஸ்ரீசக்கரத மகிமையை சொல்லி இந்த நெல்லிக்கனியை கொடுத்து இதுல தீபம் இட்டு நீ வழிபாடு செய், நல்லா. இன்னைக்கு பெரிய பணக்காரா இருக்காங்க. ஆனா அந்த வீடு அதற்காகவே இருக்கு. அந்த ஊர் பேர் கடலாடி ஏதோ ஒரு ஊர், எனக்கு ஊர் பேர் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த ஊர்ல அந்த வீடு இன்னும் இருக்கு. எல்லா ஜனங்களும் போய் பார்த்துட்டு அங்க உட்கார்ந்து அமைதியா அந்த கனகதார ஸ்தோத்திரத்தை படிச்சுட்டு வராங்க. நீங்க வேணா போய் பாருங்க, கேரளால இருக்கு அது.
எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதம் மார்கழியும் கார்த்திகை ஆடி மாதம் இதெல்லாம் பகவானுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லா மாதமும் பகவானுக்கு உகந்த மாதம் தான். நம்ம தான் பிரிச்சிடுறோம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது, யார் ஒருவர் வீட்டில் இந்த ஸ்ரீயந்திரம் மகாமேரு ஸ்ரீ சக்கரம் வச்சு பூஜை பண்ணிட்டு வராங்களோ அந்த வீட்டில் என்றென்றும் வறுமை என்ற ஒரு இதுவே வராது. எங்கேயாவது இருந்து பணம் வந்துடும். இதெல்லாம் நான் அனுபவிச்ச ஒரு உண்மை. எப்பொழுதுமே நான் 22 வயசுல இருந்து இந்த காலையில 3 மணிக்கு எழுந்து பூஜை பண்ணிட்டு வரேன். ஸ்ரீசக்கரம் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் வரோம். இன்றளவும் அதை தான் பூஜித்து வரேன், காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து. அதனால அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. நீங்க வேணும்னா உங்களுக்கு அது மேல ஒரு என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கூகுள்ல போயிட்டு கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதனுடைய தாற்பயம் என்ன. அது ஸ்ரீசக்கரம் 64 முக்கோணங்களை கொண்டது. அது அவ்வளோ ஒரு மகிமை நிறைந்தது. ஆனா சுத்தபத்தமா யார் ஒருவர் பூஜை செய்கிறார்களோ நிச்சயமாக 100க்கு 100 1000% சொல்லுவேன், கண்டிப்பாக பணவரவு இருக்கும். எது இருக்கோ இல்லையோ பணவரவு கண்டிப்பாக இருக்கும். அந்த வீட்டுல சுபிட்சம் பெருகும். ஏதாவது ஒரு வழியில பணம் வரும், தங்க நகை சேரும், வெள்ளி நகை சேரும். ஆனா இதுக்கு கரெக்டா அந்த பூஜையே செய்யணும். இதுக்கு மந்திரங்கள் உண்டு. ஓம் நமோ பகவதே அப்படின்னு சொல்லிட்டு மந்திர சுரூபிணி, சகல யந்திர சுரூபிணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மந்திரங்கள் இருக்கு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலையே கமலாலய பிரசீத பிரசீத, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நம அப்படின்னு மந்திரங்கள் இருக்கு. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். பண வரவு வரும், வீட்டுல செல்வ செழிப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே வரும். அதுக்கு அவ்வளோ ஒரு மகிமை உண்டு. இப்போ நம்ம நேத்து பூரம் நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு உத்திர நட்சத்திரத்துல இருந்து பார்க்கலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பாவங்கள், தோஷங்கள் இதெல்லாம் விலகணும், குடும்பத்தில் ஒரு நன்மை வரணும், அதே மாதிரி காரிய வெற்றி, தோஷங்கள் பாவங்கள்லாம் விலகி காரிய வெற்றி நடக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை, வெல்லம், பச்சரிசி இதை கொடுத்துக்கிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா அலரி மரம் இருக்கும், இல்லைன்னா இலந்தை மரம் அப்படின்னு இருக்கும், அதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே வரணும். இல்லை வீட்டுல வச்சு கூட ஊத்தலாம். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மகாலட்சுமி தாயாரை, அதே போல தேவகுரு, தேவகுருனா யாரு? பிரகஸ்பதி. பிரகஸ்பதினா யாரு? தட்சிணாமூர்த்தி. தேவகுரு அப்படின்னு சொல்லும் போது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குவது மிக சிறப்பு. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி அம்சமாக இருக்கும் வில்வ மரத்தை வலம் வரணும். அந்த வில்வ மரத்தை வலம் வணங்கி வரணும். அதே மாதிரி உத்திர நட்சத்திரக்காரங்க உத்திரமும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வரக்கூடிய நாட்கள்ல வீட்டுல அஷ்டலட்சுமி பூஜை செய்தால் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் எழுதி வச்சு. அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பருந்து, பறவை இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் தீனி ஏதாவது தானியங்கள் போடணும். அதே மாதிரி பெண் எருமைக்கு உணவு கொடுக்கணும். திருப்பைஞ்சீலி சென்று யமதர்ம ராஜாவை வணங்குவதும், தினசரி சூரிய பகவானை வணங்குவதுடன் காயத்ரி தேவியின் காயத்ரி மந்திரம், காயத்ரி தேவி தெரியும் இல்லைங்களா, அந்த காயத்ரி தேவியினுடைய ஓம் பூர் பூவஸ்வக தத்சவிதுவரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தீயோன பிரஜோதயாதே, இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லுங்க, தினந்தோறும் சொல்லுங்க. காயத்ரி தேவியினுடைய அந்த சிலை இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மந்திரத்தை மட்டும் தினந்தோறும் அஸ்த நட்சத்திரக்காரங்க சொல்லும் போது அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரக்காரர்களுடைய மரம் எதுனா அத்தி மரம். அந்த அத்தி மரத்துக்கு தண்ணி ஊத்துங்க தினந்தோறும். சூரிய பகவான், சூரிய பகவான் குடும்பத்தோடனா மனைவி மக்கள் அப்படின்னு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வணங்கி வந்தால் உங்களுடைய வாழ்வில் எல்லையற்ற சந்தோஷத்தை பெறலாம்.
அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் புலியோடு இருக்கக்கூடிய ஐயப்பனை வணங்குவது மிக சிறப்பு. அதே மாதிரி வில்வ மரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லலாம். அதே மாதிரி வில்வ மரம் நட்டு வளர்க்கலாம். மரங்கொத்தி பறவைக்கு உணவு அளிப்பது மிகவும் நல்லது. இந்த விஸ்வகர்மா ஆலயம், இந்த காளி கோயில் கூட விஸ்வகர்மா ஆலயம் தான். தேவதச்சன் விஸ்வகர்மா ஆலயம் செல்வது மிக சிறப்பு. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் உள்ள சக்கரத்தாழ்வாரை வணங்கி 16 நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்ரீ சுதர்சன ஹோமம் செய்வதால் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களும் நீங்கி சக்கரத்தாழ்வாரின் 16 ஆயுதங்கள் உதவியுடன் 16 செல்வங்களும் பெற்று வாழலாம். இதை எழுதி வச்சு இதே மாதிரி பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். அது அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களும் என்ன செய்யணும்னா, எருமை மாட்டுக்கு நீங்க உணவு கொடுங்க. வாழைப்பழம் பில்லு வாங்கி கொடுக்கறது, அருகம்பில் வாங்கி கொடுக்கறது, அகத்திக்கீரை ஏதாவது ஒண்ணு. அதே மாதிரி மருத மரம்னு ஒண்ணு இருக்கு, அந்த மருத மரத்திற்கு தண்ணி ஊத்திக்கிட்டே வாங்க. அதே மாதிரி தேன் கூடு நம்ம வீட்டுல எல்லாம் வளர்க்க முடியாது, அந்த மாதிரி இருந்தால் அதை பராமரிக்கலாம். இல்லைன்னா தேன் கூடு எங்க இருக்கோ அதற்கு தீங்கு செய்யாம இருந்தாலே போதும். இல்லைன்னா தேன் கூடு படம் வாங்கி வச்சு டெய்லி பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா நம்ம தேன் கூடெல்லாம் நம்ம இங்கெல்லாம் இப்ப சென்னை சிட்டிலலாம் இருக்காது, சிட்டி சைட்லலாம். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, தேன் கூடு மாதிரி ஒரு படத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி அடிக்கடி மருதமலை முருகனை தரிசிங்க. அதே போல காலடி கீழே எருமை மாட்டோடு இருக்கும் காளி தேவியை வணங்குவது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல ராகு காலத்துல நரசிம்ம பெருமாளை வணங்குவது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பு தரும். துன்பங்கள்லாம் நீங்கி நல்ல நல்வாழ்வு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதை எழுதி வச்சு செய்யுங்க. சரி, மற்ற நட்சத்திரத்தை நாளைய தினம் பார்க்கலாம். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரிய எண்ணங்கள்லாம் கைகூடும். மற்றவருடைய கருத்துக்களுக்கெல்லாம் மதிப்பளித்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். தவறிப்போன சில பொருட்களை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். எதிர்பாரா சில அலைச்சல்கள் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்க புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம். அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆதரவுகள் மேம்படும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண், அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை அளித்து செயல்பட வேண்டியது அவசியம். பரணி நட்சத்திரக்கார புதிய அறிமுகங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் அதே போல பெரியோர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமானவர்களும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். அரசு சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கும். வழக்குலாம் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சில புதுமையான விஷயத்துல ஆர்வத்தோட கலந்து கொள்வீங்க. வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். சவாலான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. வியாபாரத்துல உங்களுக்கு வரவேண்டிய தன வரவு இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்கார் தன வரவு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்துல சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். மற்றவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. அதே சமயத்துல மனசை ஒரு சில விஷயத்துக்கு ஊத்திக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ஐயோ நம்ம இதை செஞ்சிட்டோமே,
இந்த பிரச்சனை இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் இன்னைக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு உருவாகும். அதே சமயத்துல வியாபார ரீதியான நல்ல முடிவுகள் சிந்தித்து எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நண்பர்களின் ஆலோசனை மனதிற்கு ஒரு புதிய நம்பிக்கை தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். அதே மாதிரி போட்டி தேர்வுகளை எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் கிடைக்க, சக ஊழியர்கள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை ஏற்படும். அதே போல கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள்லாம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, திட்டமிட்ட வேலைகள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு ஞாபக சக்தி இன்னைக்கு மேலோங்கும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் கைகூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. விற்பனை சார்ந்த துறையில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயின் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேலைகள்லாம் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கணவன் மனைவியிடையே மனம் விட்டு பேசுங்கள், பிரச்சனைகள்லாம் தீரும், தெளிவு ஏற்படும். அதே மாதிரி தன வரவுகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள், சிறப்பான ஒரு நாள் கூட சொல்லலாம். பண வரவு நன்றாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உங்களுடைய சிந்தனை போக்கில் நல்ல உற்சாகத்தோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள். அதே போல எந்த ஒரு செயலை செய்தாலும் கணவன் மனைவி யோசிச்சு சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய தோற்றத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். குழப்பங்கள்லாம் நீங்க புதிய பாதை உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இந்த வழியில தான் நம்ம போனால் நன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவை ஏற்படுத்தும். இன்றைய நாள் ஒரு மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு உற்சாகம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். சார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குழப்பமான சிந்தனைகள் மூலம் ஒரு செயல்பாட்டுல தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பிடிவாத குணத்தினை குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வேலை ஆட்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி தன வரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் அதாவது சாதாரணமாக தான் இருக்கும். இருந்தாலும் சில விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பண வரவு வரக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்துல கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிசயம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாக உங்க மனதில் எழும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் எல்லாம் இன்னைக்கு குறையும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களிடம், அதே மாதிரி உறவினர்களுடன் இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாள். அதே மாதிரி சுபகாரியத்துல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கும். காணாமல் போன சில பொருட்கள் பற்றிய தகவல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அடுத்த மொழி பேசும் மக்களிடம் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசயின் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர் சேமிப்புகள்லாம் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்துல முதலீடுகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். சில பேருக்கு வழக்குகள் இருக்கும். அந்த வழக்கு சார்ந்த விஷயத்துல நீங்க எதிர்பார்ப்புகள், அதாவது அந்த வழக்குல என்ன உங்களுக்கு முடிவு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த கலைத்துறையில் இருப்பவர்கள், இந்த சிற்பக்கலையில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை, அதிசயின் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வெளியூர் பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். உயர் அதிகாரிகள் மூலம் புரிதல்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி இந்த பொது சேவையில் இருப்பவர்களுக்கெல்லாம், அதே மாதிரி இந்த சேவை மையம், இந்த சேவை மையம் பிரைவேட்டா வச்சிருப்பவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி இந்த கல்வித்துறையில் இருப்பவர்கள், சொல்லி கொடுக்கிறவங்க, ஆசிரியர்கள், அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். உடற்பயிற்சி விஷயத்துல ஆர்வம் ஏற்படும். கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கணும். நேர்மைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க, சிறு தொழில் பண்றவங்க, இந்த வியாபாரம் கடைத்தெருவுல வியாபாரம் பண்றவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லா அவங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு பலிதமாகும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். வியாபார நிலுவையில இருந்ததெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த வியாபாரத்திற்காக வாங்கி வச்ச பொருட்கள், அந்த வியாபார ரீதியான வேலைகள், இதையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிச்சிடுங்க, சிறப்பா இருக்கும். உங்களுக்கு உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கும். சுபகாரியங்களை கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தாரிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் தொடர்பான துறையில இருப்பவர்களா புதிய அறிமுகங்கள் ஏற்படும். இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சந்திராசிரமம் இன்றும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கல்ல பொறுமை தேவை. மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து வெளிப்படுத்துங்க. டக்குன்னு எதையும் சொல்லிடாதீங்க. தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள்கள் மீது ரொம்ப கவனம் தேவை. கம்ப்யூட்டர், இப்போ லேப்டாப் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க, காஸ்ட்லியான பொருளெல்லாம் கொண்டு போறீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. வெளியூர் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும்.
இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். அதிசய வடதிசை 4ஆம் நட்சத்திரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அலைச்சல் இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வெளியே போறீங்க, ஒரு வேலை இருந்தால் அந்த பயணத்தை செய்யுங்க, வேலை இல்லைன்னா பயணம் செய்யாதீங்க, ஏன்னா அலைச்சல் அதிகரிக்கும். ஏன்னா ரேவதி நட்சத்திரம் இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால விநாயகரை வணங்கிட்டு போங்க, இல்லை ஒரு தேங்காய் கூட வாங்கி உடைச்சிட்டு போங்க. அப்போ பயணம் செய்யும் போது அந்த அலைச்சல்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.